ஹே காய்ஸ், வி ஃபார் விக்டரி தானே, வீணா வெற்றின்னு கூட சொல்லலாம். ஆமா, நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். இந்த பதிவுல நம்ம ஆக்டர் விஜய் இல்ல தலைவர் விஜய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓ, ட்ரெண்டிங் நியூஸா? இது ட்ரெண்டுக்காக இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பதிவு. எல்லாரும் இப்ப பேசிக்கிற ஹாட் நியூஸே சமீபத்துல விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை பத்தியும் அதுல நடந்த விஷயங்களை பத்தியும் தான். அதை பத்தி தான் திரும்ப நம்ம பேச போறோமா? இல்ல, ஆக்டர் விஜய் எப்படி தலைவர் விஜயா மாறினாரு, அவரோட லைஃப்ல இருந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த புது அரசியல் களத்துல அவர்கிட்ட என்னெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு ஒரு பொதுவான பதிவாதான் இது இருக்க போகுது. நாம முதல்ல ஆக்டர் விஜயோட லைஃப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னதான் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டரோட மகனா இந்த இந்தியன் சினிமா உலகத்துல அவர் என்ட்ரி கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இப்ப இருக்க நிலைக்கு அவர் வந்திருக்காரு. இதுல அவரோட சொந்த குடும்பத்துல இருக்கவங்கள விட அவரோட ரசிகர்களுக்கு தான் அதிக பெருமை. அவங்க ஹீரோவா பாக்குற ஒரு மனிதர் அவங்கள போலவே லைஃப்ல கஷ்டப்பட்டு தான் ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்காருன்னு ஒரு எண்ணம் தான் அவரை பல இளைஞர்கள் கூட நெருக்கமா உணர வைக்குது. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு முகம், நிதானமா பொறுமையா பேசுற ஒரு ஸ்டைலு, பொறுப்பும் குறும்புத்தனமும் உள்ள பல கேரக்டர்ஸ், அதிரடியான டான்ஸ், அசத்தலான பஞ்ச் டயலாக்ஸ், இதெல்லாம் தாண்டி சென்டிமெண்ட், பாசம், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சாதாரண இளைஞன் வாழ்க்கையில பாக்குற விஷயங்கள ஒரு தனி ஸ்டைலோட திரையில கொண்டு வர்றதுதான் ஆக்டர் விஜயோட தனித்தன்மைன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்துல சில படங்கள் சரியா போகலனா கூட அவரோட முயற்சிகள் அவர் கைவிடவே இல்ல. தொடர்ந்து சினிமா தொடர்பான விஷயங்களை கத்துக்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நடிகராவே அவர் இருந்தார்னு சொல்லலாம். அந்த தொடர் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் அவருக்கு அடுத்தடுத்து வந்த சக்சஸுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. சாதாரணமா எந்த ஹீரோக்கும் ஒரு பெரிய டைம் ஸ்பேன் இருக்கிறது இல்ல. 10 வருஷம் ஒரு 50 படம் நடிக்கிற வரைக்கும் தான் அவங்களோட ஃபுல் கலெக்ஷன் பீரியடா இருக்கும். இதை உடைச்ச சில ஸ்டார்ஸை விட ஆக்டர் விஜய் ரொம்ப நிதானமா பொறுமையா ஒரு பெரிய ஸ்டாரா உருவானார்னே சொல்லலாம். இவர் கூட சினிமா துறையில நுழைஞ்ச பல பேரு காணாம போயிட்டு இருந்த பீரியட்ல இவரோட கரியர் கிராஃப் மட்டும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. மக்கள் இவர் மேல காட்டின அன்பை விட இவர் மக்களுக்காக திரையில காட்டின அக்கறை, அணுகுமுறை இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. டான்ஸ்ல இவரோட ஸ்டைல அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இயற்கையாவே டான்ஸ் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்தது. இதுதான் சின்ன குழந்தைகளுக்கு இவர் மேல ஒரு ஈர்ப்பு வர காரணமா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர் ஏற்ற மேன்மையான கதாபாத்திரங்கள் இவர் எல்லா குடும்பத்துக்கும் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இவரோட கேரக்டர் துடுக்குத்தனமா இருந்தாலும் ஹீரோயின்ஸ் அண்ட் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிறைய ரோல்ஸை இவர் துணிஞ்சு செஞ்சாரு. பெரும்பாலான பெண் ரசிகைகளை கவர்ற கேரக்டர்ஸ் இவரோட எல்லா சினிமாலையும் இருந்தது. இளைஞர்கள் எப்போ இவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அது 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ற கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சாரு. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே, புதுசா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இருங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. வெறும் பாட்டு, டான்ஸ், ஃபைட்டுன்னு மாசான ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இருக்கப்பவே குறிப்பிட்ட சில நல்ல சமூக கருத்துக்கள் உள்ள படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாரு. அதெல்லாமே அரசியல் வசனம் பேசுற மாதிரி இல்லாம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாவும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தர கதைகளாவும் மட்டுமே இருந்தது. தமிழன் மாதிரி படங்கள் மூலமா சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் அமைப்பு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பவே இவரோட ஃபியூச்சரை பத்தின தெளிவு இவருக்கு வந்திருக்க முடியும்னு சொல்லலாம். தனக்கு பின்னாடி இருக்க கூட்டத்தை இவரோட நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு இவர் யோசிச்சு முடிவு பண்ற ஒரு நபரா இருந்தாரு. இந்த சமூக அக்கறையும் பொறுப்பும் தான் இவர் ஒரு கட்சியோட தலைவரா உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் இவர் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தப்போ ஒரு மௌனத்தையே பதிலா கொடுத்தாரு. அவரால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்ய அவரோட ரசிகர் மன்றத்தை சரியா பயன்படுத்தினாருன்னு சொல்லலாம். இளைஞர்கள் எப்பவும் விரும்புற ஒரு மனிதரா, கொண்டாடுற ஒரு நல்ல பண்புள்ள ஹீரோவா இவர் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்து ஜெயிச்சுட்டே இருந்தாரு. பெரிய சூப்பர் ஸ்டார்கள் இருந்தப்ப கூட இவரோட படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததை பார்க்க முடியும். ஆனா இது எதுவுமே தலையில ஏத்திக்காத இவரோட எளிமையான அணுகுமுறை இவரை ஒரு நல்ல தலைவனா உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். இவரோட தன்னம்பிக்கையும் அடக்கமான குணமும் இவருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது. எளிமையான இவரோட தோற்றம் கூட மக்கள் விரும்புற ஒரு விஷயமா இருந்தது. தமிழ்நாட்டுல மட்டுமில்லாம உலக அளவுல கூட இவரோட திரைப்பட வெளியீடு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டது. எல்லாரும் விரும்புற ஒரு பெரிய ஹீரோ நிலையில உயர்ந்துகிட்டே போனாலும் இவர் கூட சமகாலத்துல இருந்த பெரிய நடிகர்கள் மேல இவருக்கு இருந்த மரியாதையும் அன்பும் இவரோட புகழுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. புகழின் உச்சிக்கு வந்தாச்சுன்னு சும்மா உட்காராம இவரோட கதைகள்ல சமூக சிந்தனையும் மக்கள் பிரச்சனைகளையும் இவர் கையில எடுக்க ஆரம்பிச்சாரு. இதனால தனிப்பட்ட முறையிலையும் சினிமா துறையிலையும் இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் வந்தது. ஆனா அதெல்லாம் ரொம்ப பொறுமையா நிதானமா கையாண்ட விதம் இவர் மேல மக்கள் அதிக நம்பிக்கை வைக்க உதவியா இருந்தது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாம, அதே சமயம் அதை எதிர்க்கிற துணிச்சல் இல்லாம ஓடி ஒளிஞ்சு போகாம நிதானமா பொறுமையா இவர் அதுல இருந்து வெளியே வர முயற்சி செஞ்ச விதம் இவர் ஒரு தலைவரா உருவாக்குச்சு. மக்களை தொடும் படைப்புகளை உருவாக்குறதுல ஒரு தனி ஆர்வம் காட்டுற ஒரு நபரா இருந்திருக்காரு. ஒரு திரைப்படம் மூலமா என்னெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது செய்யறதுல தயக்கம் காட்டினதே இல்ல. சர்க்கார், மெர்சல் போன்ற படங்கள்ல நேரடியான சமூக கருத்துக்களை இவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த தாக்குதல்கள் அவரோட எந்த புது முயற்சிக்கும் தடையாவே இருக்கல. அத்தனை பிரச்சனைகளையும் தனி ஆளா யாரோட துணையும் இல்ல அரசியல் கட்சியோட அரவணைப்பும் இல்லாம இவர் எதிர்கொண்ட விதம் ஒரு நல்ல தலைவருக்கான முக்கியமான ஒரு பண்பு. இவரோட ரசிகர்கள் வெறும் சினிமாவை ரசிக்கிற கூட்டமா இல்லாம
மக்கள் பணியிலுமே அவங்களை ஈடுபடுத்திக்கிற சூழலை இவர் உருவாக்கியிருந்தாரு. பெரிய அளவுல விளம்பரங்கள் இல்லாம பல நல்ல பணிகளை இவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இதுவே அவருக்கு ஒரு நிலையான ரசிகர் படை உருவாக்கிட்டு இருந்தது. பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளாகாத தனிப்பட்ட வாழ்க்கை, எளிமையான அணுகுமுறை, ரசிகர் கூட நெருக்கமான ஒரு உறவு, மக்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யறதுன்னு ஒரு அரசியல் தலைவருக்குண்டான எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருந்தது. இவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாரையும் நினைக்க வைக்கிற செயல்களை செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனா இவரோட அரசியல் நிலைப்பாட வெளிப்படையா அவர் பேசினதே இல்ல. ஆனா அதுக்காக எந்த ஒரு பொதுவான பிரச்சனைகள்ல இவரை கவனிக்காமலாம் இருந்ததில்ல. காவிரி நீர் பிரச்சனை, தேர்வு முடிவுகள்ல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உயிரிழந்த போதெல்லாம் ஒரு சகோதரனா, குடும்பத்துல ஒருத்தரா இவரோட வருத்தத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதுக்காக இவர் எந்த கூட்டத்தையும் கூட்டாம தனிப்பட்ட முறையில இவர் மட்டுமே போய் அவங்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பகிர்ந்திருந்தாரு. இது நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். இந்த செயல்கள் எல்லாமே இவர் இந்த சமூகத்தின் மேல வச்ச ஒரு பெரிய அக்கறையை வெளிப்படுத்துற விதமா இருந்தது. ஆனா சரியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருந்ததையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு பெரிய நெருக்கடியான காலம் அவரோட வாழ்க்கையிலும் வந்தது. இன்கம் டாக்ஸ் ரெய்டு, படங்கள் வெளியிடுறதுல பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அப்போதான் 2009லயே ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா அவர் மாத்தி அறிவிச்சாரு. அதோட கண்டினியூவேஷனா 2011ல ஒரு கட்சிக்கு ஆதரவா இவரோட நிலைப்பாட்டை வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாரு. அப்பவே எல்லா மூலை முடுகளையும் முக்கியமான கிராமங்கள்ல இவரோட கொடியும் கட்சியும் போக ஆரம்பிச்சது. இது ஒரு நல்ல தொடக்கமாவே பார்க்கப்பட்டுச்சு. ஏதோ திடீர்னு இன்னைக்கு ஒரு கூட்டமா இந்த ரசிகர்கள் இல்ல, ஒரு 10 வருஷமா இவர் ஒரு சரியான நேரத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் காத்துட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சரியா கொண்டு போயிருந்தாரு. பெருசா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பண்ணாரு. படிக்கிற மாணவர்களுக்கு இவர் செஞ்ச உதவிகள் இவர் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக உதவியா இருந்தது. அரசு பொது தேர்வுகள்ல முதல் இடத்த பிடிச்ச மாணவர்களுக்கு இவர் பாராட்டும் உதவியும் செஞ்சுதான் அதன் மூலமா பெரிய தொடர்பை உருவாக்குனாரு. அந்த நிகழ்ச்சியில முகம் சுழிக்காம இவர் எல்லாருக்கும் தான் கையால கொடுத்த விதம், கால் வலிக்க பல மணி நேரம் பொறுமையா நின்னு ஒரு புன்சிரிப்போட அந்த நிகழ்வை செஞ்சு முடிச்சது இவரை எல்லா மக்களோட மனசுலயும் நிக்க வச்சது. இதை தொடர்ச்சியா செஞ்சது மூலமா மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருந்தாரு. இன்றைய மாணவர்களே நாளை அரசியலை தீர்மானிக்கிற சக்தியா இருப்பாங்கன்னு நல்ல தெளிவா தெரிஞ்சு இவரோட வெளிப்படையான செயல்களை செய்ய தொடங்கினாரு. இன்னைக்கு தேதியில இந்த மாணவர்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே ஒரு பெரிய ஓட்டு வங்கியா இருக்க முடியும். இது மட்டுமில்லாம வெள்ளம், புயல் மாதிரி பேரிடர் காலத்திலயும் இவரோட சேவைகள் தொடர்ந்து இருந்தது. மக்கள் மத்தியில ஒரு பொறுப்பான தலைவரா உருவாக ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தாண்டி இவரோட கட்சியின் முதல் மாநாடு, அதை பத்தி சொல்ல நிறையவே விஷயங்கள் இருந்தது. சரியான ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் சரியா செஞ்சதுல இருந்து எல்லாமே ஒரு தெளிவான முடிவுகளா இருந்தது. எல்லாமே ஒரு தெளிவான முடிவா இருந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இவரோட மாநாட்டுக்கு புதுசா தொடங்கின எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வரவேற்பே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா வழி நடத்தினதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு நல்ல ஆரோக்கியமான தொடக்கமா இருக்குன்னு சொல்லலாம். வெறும் இளைஞர்கள் கூட்டமோ நிறைய இளம்பெண்கள் கூட்டமோ அரசியல் மேல ஒரு ஆர்வம் காட்டினதை பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு பெரிய கொள்கை இல்ல பல வருஷம் வரலாறு இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்ளோ கூட்டம் வரவேற்பு கிடைச்சதே ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமா இருக்கலாம். இதுல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், வெறும் இளைஞர்கள் நல்ல ஒரு நீட்டான உடை அணிஞ்சு ஒரு ஒழுக்கத்தையும் ஒற்றுமையும் காட்டினது பெரிய விஷயமா இருக்கு. மத்த மாநாடுகள் வெறும் மக்கள் கூடும் இடமா இருக்கப்போ இவரோட மாநாடு ஒரு எழுச்சிமிக்க தலைவர், ஒரு இளம் தலைமுறைய வரவேற்கும் விதமா இருந்தது. இதெல்லாமே இவருக்கு 2026 தேர்தல்ல ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும்னு நல்லாவே தெரியும். எந்த ஒரு நல்ல தொடக்கமும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு இவரோட முதல் நடவடிக்கையை சொல்ல வச்சது. இது எல்லாத்துக்கும் மேல இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு புதுவிதமா சரியான நேரத்துல, அதுவும் இரவு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர் தன்னோட பேச்சை நிறைவு செஞ்ச விதம் இதுவரைக்கும் நம்ம மக்கள் பார்க்காத ஒண்ணு. மாநாட்டுக்குன்னு இருந்த எல்லா கஸ்டம்ஸையும் உடைச்சு புதுவிதமா மாத்தினது இவர் மேல ஒரு மரியாதையும் மதிப்பையும் அதிகமாக்கிருச்சுன்னு சொல்லலாம். எல்லா கட்சிக்குமே ஒரு தனிப்பட்ட கூட்டம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஜாதி, மதம் இல்ல பொதுவான கொள்கைகள், சிந்தனைகள் உள்ள ஒரு தனியான கூட்டம் மட்டுமே அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தகர்த்து ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தையே இவர் பின்னாடி கொண்டு வர வச்சது ஒரு தனி மேஜிக்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 25 வருஷமா இவருக்கு இருந்த ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சொல்ல வந்த விஷயத்த நெத்தில அடிச்ச மாதிரி சொன்ன விதம், எல்லா முக்கியமான தலைவர்களையும் மூவேந்தர்களையும் முன்னிலைப்படுத்தின செயல், இதெல்லாம் ஒரு புது தலைமைக்கான உதாரணமா இருந்துச்சு. இது வரைக்கும் யாருமே செய்ய துணியாத இவரோட தனிப்பட்ட செயல்கள், சினிமால மட்டும் ஹீரோ இல்ல, நிஜத்திலும் நான் ஒரு ஹீரோ தான்னு அவரோட ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் பெருமை கொள்ள வச்சாரு. எல்லா முக்கியமான கட்சிகளும் அந்த மாநாடு நடந்த விதத்தை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டே போனாங்க. பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாம ஒரு பெரிய கூட்டம் தனிப்பட்ட ஒழுங்குமுறையோட நடந்துகிட்ட விதம் எல்லாருக்கும் ஒரு புது நம்பிக்கை கொடுக்கற விதமா இருந்தது. தன்னோட அரசியல் எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்குன்னு இவர் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டதுல இருந்து இவரோட துணிச்சலும் தைரியமும் பலருக்கு ஒரு உதாரணமா இருக்க வச்சது. நடிகர்களும் சினிமா துறையை சேர்ந்தவங்களும் அரசியலுக்கு வர்றது புதுசலனா கூட இவ்வளவு வரவேற்பு ஒரு தலைவருக்கு கிடைச்சத பாக்குற அனுபவம் இப்ப இருக்க ரொம்ப பேருக்கு கிடைச்சே இருக்காது. மக்கள் எல்லாரும் ஒரு நடிகரை பார்க்க ஆர்வம் தான் காட்டுவாங்கன்னு பொதுவான கருத்து சொல்ற ஒரு மாநாடா அது இல்ல. சரி, நல்ல மாநாடு நடத்தியாச்சு, இதோட போதும்னு நினைக்காம
உடனே வந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதும் இவர் செஞ்சாரு. மாநாட்டுல கலந்துக்க முடியாத பல பேர் இவரை நேர்ல சந்திச்சு ஆதரவு சொல்ற விதமா இந்த நிகழ்வும் இருந்தது. ஆனா அத கூட எந்த ஆடம்பரமும் இல்லாம தனிப்பட்ட முறையில செஞ்சதை பார்க்க முடிஞ்சது. சரி, இவரோட அரசியல் வியூகம் தான் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுல இவருக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கும்? முக்கியமா எதை பத்தியெல்லாம் இவர் பேசணும், கருத்துக்களை வைக்கணும்? ஏற்கனவே மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறதால இவருக்கு புது வாக்காளர்கள் ஓட்டு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை இவர் கண்டிப்பா முக்கியத்துவம் தருவாரு. நீட் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு, பொதுவான தேர்வு முறைகள், இதெல்லாம் இவர் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும். ஒரு மாணவர்னு நினைக்காம அவர் சார்ந்த குடும்பத்தோட கவனத்தையும் இவரால நிச்சயம் பெற முடியும். அதுக்கான சரியான புரிதல் இவருக்கு இருந்ததோட வெளிப்பாடுதான் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கொடுத்தது. இது வெறும் மக்களை தான் பக்கம் இழுக்கிற ஒரு தந்திரமா செய்யாம மாணவர்கள் மேல இருக்க அக்கறையை வெளிப்படுத்துற விதமா இருந்தது. இவருக்கு இன்னும் ஒரு அதிகமான பலனை தர முடியும். நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் மற்றும் மகளிர் நலனை பத்தி அக்கறையுள்ள தலைவர்களுக்கு எப்போ ஒரு அதிகப்படியான மரியாதை கிடைக்கும். அந்த விதத்துல பார்த்தா ஏற்கனவே ஆக்டர் விஜயா இருந்தப்போ எல்லா பெண்களோட அண்ணனா, தாய் குலத்துக்கு மகனா, தம்பியா இருந்த இவரு நிச்சயம் ஒரு நல்ல தலைவராகவும் இருக்க முடியும். இத சரியா உணர்ந்த தலைவர் விஜய் அதுக்கான திட்டங்களை பத்தியும் சலுகைகளை பத்தியும் கண்டிப்பா முடிவு செஞ்சு வச்சிருக்கிறது அவருக்கு ஒரு ஓட்டு வங்கிய உறுதிப்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு பெரிய பிரச்சனையா இருக்க இந்த சமூகத்துல அதை தீக்கிற பல திட்டங்கள் பத்தியும் புது தொழில்களை ஊக்கப்படுத்துற முறைகளை பத்தியும் தெளிவான ஒரு புரிதல் இருந்தா கண்டிப்பா பெரிய அளவுல இளைஞர்களை அவரோட நிரந்தர ஓட் பேங்கா அவர் வச்சுக்க முடியும். சமூக நீதி, அடிப்படை வாழ்வாதாரம், மீனவர் பிரச்சனை, இதெல்லாம் பத்தி குறிப்பிட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கிறது அவருக்கு இருந்த பரந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும். ரொம்ப நாளா தீக்கப்படாம இருக்க விஷயங்களை பத்தி பேசுறது இவன் மேல ஒரு நம்பிக்கையை வர வைக்கும்னு தெளிவா உணர்ந்த தலைவரா கண்டிப்பா விஜய் அவர்கள் இருப்பாரு. இவ்வளவு நாளா மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நேரடியா அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல முயற்சியா இருக்க முடியும். 2026 தேர்தல் வர வரைக்கும் இருக்க இந்த இடைப்பட்ட காலத்தை இவருக்கு இருக்கிற ஒரு சிறந்த நேரமா மாத்திக்க முடியும். இதுக்கான தெளிவான ஒரு பிளானிங் கண்டிப்பா இவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும். ஆனா எல்லா திட்டத்திலையும் இவரோட ஒரு முக்கியமான பங்கு இருக்கணும். அப்பதான் இவருக்கு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருக்க முடியும். எல்லா மாணவர்களையும் கவர் பண்ற மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் எல்லா நிலையில இருக்க மக்கள் கிட்ட நேரடியா கனெக்ட் பண்ணிக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவரோட கட்சியில இருக்க கடைநிலை தொண்டன் வரைக்கும் இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கப்போ கட்சியில எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியான கருத்தை உருவாக்க முடியும்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கட்சியோட மாநாட்டுல இவர் கூட்டணி பத்தி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல இருந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே ஒரு தனி பெரும்பான்மை பெற முடியறதுல இருக்க சிக்கலை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுக்கு நல்லது செய்யற பல கட்சிகள் இவர் கூட கூட்டணி அமைக்கிறது ஒரு சிறந்த பலனை கொடுக்க முடியும். பேரிடர் கால நடவடிக்கைகள், அன்றாட மக்கள் தேவைகள், எதிர்காலத்துக்கு சிறந்த முதலீட்டு திட்டங்கள், இத பத்தியெல்லாம் கண்டிப்பா துறை சார்ந்த நபர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை நடத்துறது இவரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக்கும். படித்த பொது தொண்டுல ஆர்வம் இருக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறத பத்தியும் அதுல இருக்க பல நல்ல பலன்களை பத்தியும் நிச்சயம் இவருக்கு ஒரு தெளிவு இருக்கும். படித்த இளைஞர்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதை எப்பவும் ஆதரிக்கிற ஒரு சமூகமா தமிழ் சமூகம் இருக்கிறத இவர் நிச்சயம் புரிஞ்சு அதுக்கான செயல் வடிவம் வச்சிருப்பாரு. நேரடியா பொது வெளியில பேசுற எல்லா வாய்ப்புகளையும் இவருக்கு சாதகமா பயன்படுத்தினா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு பெரிய அரசியல் வெற்றி உருவாகி இருக்கிறதையும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்க நேரத்தையும் சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு தலைவனா இருப்பாரு. புகழின் உச்சத்துல இருக்கப்போ கட்சி ஆரம்பிச்ச இவரோட தைரியமான முடிவே மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. இதை காப்பாத்திக்க எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய முடிஞ்ச ஒரு தலைவரா கண்டிப்பா இவர் இருக்க முயற்சி செய்வாரு. இதுவரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு நிழல் ஹீரோவா ஜெயிச்ச ஒருத்தர் மக்களுக்காக தன்னோட தனிப்பட்ட நலனை விட்டு பொது வாழ்க்கையில சிறந்த ஒரு தலைவரா இருப்பாரு. மக்கள் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய முடிஞ்ச ஒரு மனிதரா தன்னை மாத்திக்க எடுக்கிற முயற்சி நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். மக்களாகிய நாமளும் மாற்றங்களை ஏற்படுத்துற ஒருத்தரா இல்லாம நல்லதை அறிஞ்சு முடிவு செய்யற நபர்களா இருக்கணும். நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதமே ஓட்டுரிமை. அதை சரியா பயன்படுத்தி நல்ல தலைவர்களை நிச்சயம் வரவேற்போம். இந்திய நாடே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஒரு ஜனநாயக நாடு. நம்ம உரிமையை சரியா எடுத்துக்கிறதுல நாம நிச்சயம் உறுதியா இருப்போம். நல்ல ஒரு வருங்காலத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.